பில்லி சூனியம், யாவலு, செய்வின கோளாறு இதெல்லாம் உண்மையாலுமே இருக்குதம்மா. செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிர் கூட போகுமம்மா. ஐயப்ப சுவாமி மாலை போடுறவங்க கன்னி சுவாமி முதல் முறையாக போடுவாங்க மாலை. அதனால் கன்னி சுவாமிகளும் முக்கியமாக ஜாகிரதையாக இருக்கணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பில்லி சூனியம், யாவலும், செய்வின கோளாறு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டில் எரிக்கணும். இல்லைன்னா வந்துட்டு காடுகளில் மலை பிரதேசத்தில் போடணும். அவங்க அது மாதிரி போடாமல் 3 முக்கு ரோட்டில் குழி தோண்டி குழியில் வைப்பாங்க. சில பேர் அப்படியே 3 முக்கு ரோட்டில் போட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் யார் முதல்ல தாண்டுவாங்களோ அவங்கள மேலேனே வந்துடும். அந்த முச்சந்தில் வந்துட்டு தெய்வ சக்தி சுற்றும், கெட்ட சக்தி சுற்றும். அந்த கெட்ட சக்தி வந்துட்டு யாருக்கெல்லாம் டைம் சரியில்லாத இருக்கோ அங்கே முச்சந்தில் வச்சுட்டு அவங்கள மேலே போய் சேரும். வந்துட்டோம்னா பாம்பு இல்லை, இது கொண்டம்மா கர்ற மந்திர தண்டம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பேய் பிசாச்சு பிடிச்சவங்களுக்கு நமக்கு ஆஃபீஸில் வர முடியாதவங்கனால அப்போது இது இப்படி காட்டிட்டு அது அன்னது ஒதுங்கி போயிடும். பழங்காலில் இதுதான் ராஜா. இது வச்சு நல்லதே பண்ணலாம், கெட்டதே பண்ணலாம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பிளாக் மேஜிக் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட குருஜி குருசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம்மா. இப்போ பொதுவாகவே பில்லி சூனியம் ஏவல் இந்த பிளாக் மேஜிக்கில் வந்து எக்கச்சக்கமான தீய சக்திகள் இருக்குது. இதில் எது ஒன்று மக்களை பாதிச்சிச்சுன்னா அதோடைய பாதிப்பு பெருசாக மக்களுக்கு இருக்கும். அவங்களுடைய உயிர் போகிற அளவுக்கு கூட அதோடைய பாதிப்பு இருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பில்லி சூனியம், யாவலோ, செய்வின கோளாறு இதெல்லாம் உண்மையாலுமே இருக்குதம்மா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு நம்ம அதை பரிசோதனை பண்ணி அது என்னதுன்னு கண்டுபிடிச்சி அவங்கள முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம். செய்வினை, பில்லி சூனியம், யாவல் அது இருக்கிறது உண்மைதாம்மா. இதில் எது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு தரும்? செய்வின கோளாறு. செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உயிர் கூட போகுமம்மா. புரியுதுங்களா? அது எப்படி வருமன்னா, சில பேருக்கு சொந்த பந்தத்தில் அவங்க நல்லா வளர்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போட்டி பொறாமல் இருக்கும். இல்லைன்னா சில பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள்னால அவங்கள மேலே சண்டை வச்சுக்கிட்டு சில சாமியார்கள்கிட்ட ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு பண்ணுவாங்க செய்வினை. சில பேருக்கு அறிமுகமே இருக்காது. அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அது சம்மந்தம் இல்லாதாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க பண்ணியிருக்கிறது சில பேர்கிட்ட போய் பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அது எடுத்துகிட்டு போயிட்டு தூரமாக ஆற்றுலையோ இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பிரதேசத்தில் போடணும். அவங்க அது மாதிரி போடாமல் 3 முக்கு ரோட்டில் குழி தோண்டி குழியில் வைப்பாங்க. சில பேர் அப்படி வச்சாதான் உன்னோட பிரச்சனை போகும்னு சொல்லுவாங்க சில பேர். அதனால் அவங்க அப்படி வைப்பாங்க தெரியாமல். அது வச்ச பிறகு அது யாரெல்லாம் தாண்டுவாங்களோ அவங்கள மேலே வந்துட்டு அது படையும். இப்போ இந்த செய்வினை அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க மூலயமா பாதிப்படைகிறத தாண்டி இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டதை தீர்க்கிறாங்க இல்லையா, அது மூலியமாகவும் நிறைய பேர் அது மூலியமாகவும் வருவோம்மா. அது மூலியமாகவும் வரும். எப்படின்னா அவங்க வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டில் எரிக்கணும். இல்லைன்னா வந்துட்டு அது எடுத்துகிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத பிரதேசத்தில் காடுகளில் மலை பிரதேசத்தில் போடணும். அவங்க அது மாதிரி போடாமல் 3 முக்கு ரோட்டில் குழி தோண்டி குழியில் வைப்பாங்க. சில பேர் அப்படியே 3 முக்கு ரோட்டில் போட்டுட்டு போவாங்க. அப்படி போன பிறகு அதெல்லாம் யார் முதல்ல தாண்டுவாங்களோ அவங்கள மேலேனே வந்துடும். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த 3 முக்கு அந்த 3 சந்தை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று? ஏன் எல்லா இடத்துலையுமே வந்து பொதுவாக அந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? இப்போ பொதுவாகவே நம்ம கடந்து போகும்போது அந்த மாதிரியான இடங்களில் இந்த பூசணிக்காயை சுற்றி போட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், எலுமிச்சை பழமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய சுற்றி போடுற விஷயங்கள்லாம் நடக்குது. எதுக்காக அந்த 3 முக்கு சந்தை? அது வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா அந்த மாதிரி செய்யவே கூடாது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் தூரமாக தான் போடணும். அவங்க தூரமாக போடாமல் அந்த மாதிரி செய்கிறதுனால தான் சில பேர் மேலே அது అనేది வந்து சேரும். அது யாரெல்லாம் தாண்டுவாங்களோ அவங்கள மேலே வந்து சேரும். அது என்ன காரணம்? எதுக்காக? அங்கே அந்த முச்சந்தில் வந்துட்டு தெய்வ சக்தி சுற்றும், கெட்ட சக்தி சுற்றும்.
அந்த கெட்ட சக்தி வந்துட்டு யாருக்கெல்லாம் டைம் சரியில்லாத இருக்கோ அங்கே முச்சந்தில் வச்சுட்டு அவங்கள மேலே போய் சேரும். தெய்வ சக்தி வந்துட்டு யாருக்கெல்லாம் தெய்வ சக்தி, சில பேர் சாமி மாலை போடுவாங்க, சில பேர் தெய்வத்தை நிரந்தரமும் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, அவங்கள மேலே அந்த கெட்ட சக்தி போய் சேராது. யாருக்கெல்லாம் டைம் சரியில்லையோ அவங்கள மேலே அப்படியே அது போய் சேரும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் என்னது அதிகமாக ஏற்படும். அவங்கள அந்த பிரச்சனைகள்னால குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, பிரச்சனைகளும் ப்ராப்ளங்களும் ஒன்று மேல் ஒன்று எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த ஐயப்ப சுவாமிகளுக்கு மாலை போடுறாங்க இல்லையா? அதில் வந்து கன்னி சுவாமிகள் அவங்க வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும், அவங்களுக்கு வந்து நிறைய ஆபத்துக்கள் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து குருசாமி தரப்புலையா இருக்கட்டும் பொதுவாகவே பேசப்படுது. இதுக்கான காரணம் என்ன? ஆமாம். இப்போ கன்னிசாமி ஐயப்ப சுவாமி மாலை போடுறவங்க கன்னிசாமி முதல் முறையாக போடுவாங்க மாலை. அவங்க எதுக்காக உஷாராக இருக்கணும்னா, ஐயப்ப சுவாமியை வந்துட்டு மஞ்சுமா தேவி காதலித்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போது ஐயப்ப சுவாமி சொல்லுவார், முதல்ல கன்னி சுவாமிகள் என்னை எப்போ தரிசனம் பண்ணுறதை நிறுத்துவாங்களோ அப்போது நானும் உங்களை திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐயப்ப சுவாமி மஞ்சுமா தேவிக்கு வாக்கு கொடுப்பார். அதனால் மஞ்சுமா தேவி கன்னி சுவாமிகளுக்கு பயங்கரமான கஷ்டங்களை கொடுக்கும், அவங்களுக்கு வந்துட்டு பயம் படுத்தும். சில பேர் கன்னி சுவாமிகளுக்கு வண்டியில் போனாலும் வீட்டில் இருந்தாலும் ஒருத்தர் தனியாக கூட இருக்கக்கூடாது கன்னி சுவாமி. அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள மேலே அந்த மஞ்சுமா தேவி பிரபாவம் అనేది ஏற்படும். அதனால் கன்னி சுவாமிகளும் முக்கியமாக ஜாகிரதையாக இருக்கணும், எங்கேயுமே ஒருத்தங்களும் சுற்றக்கூடாது, எப்போவுமே குருசுவாமி இருக்கணும் பக்கத்தில், இல்லைன்னா ஒரு சுவாமிகள் கூட இணைஞ்சு இருக்கணும். அப்போ தான் கன்னி சுவாமிக்கு எந்த ஒரு ஆபத்து అనేది வராது. ஓகே. இப்போ இந்த மலைக்கு போறாங்க இல்லையா? அவங்கள்ல வந்து நெறைய பேர் பாவங்கள் பண்ணிட்டா கண்டிப்பா வந்து ஐயப்ப சுவாமிகள் வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அத நீங்க எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அத உங்களுக்கு உணர்ந்திருக்கீங்களா? ஆமாம்மா, அந்த மாதிரி பாவங்கள் கண்டிப்பாக இருக்குது. பாவம் பண்ணவங்களுக்கு ஐயப்ப சுவாமி சந்நிதியில் இடமே கிடையாது, ஐயப்ப சுவாமி ஏற்றுக்க மாட்டார். இப்போ ஐயப்ப சுவாமி மாலை போட்டவங்களெல்லாமா தீய செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாலையை தவறான விஷயங்கள் செய்யும்போது மாலையை கழட்டுறாங்க, அதுக்கப்புறம் மாலை எடுத்து போட்டுட்டு ஐயப்ப சுவாமி கோயிலுக்கெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஐயப்ப சுவாமி கோயிலில் இடம் கிடையாது. ஐயப்ப சுவாமி அதுக்கான பாவ கணக்குகள் எல்லாமே எழுதிட்டு வச்சுக்கிட்டே இருக்கார். ஓகே. இது நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நெறைய இடங்கள்ல கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஐயப்ப சுவாமி மாலை போடக்கூடிய பல பேருமே வந்து அந்த தவறுகள் செய்யும்போது மட்டும் அந்த மாலைய அவுத்து வச்சுட்டு, அப்புறமா வந்து அந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டு மாலை போடுறது வந்து கண்டிப்பா இருக்கு. ஆனா அப்படி செஞ்சுமே சில பேர் வந்து கோவில்களுக்கு போறாங்க. ஆனா அத தாண்டி அவங்களுக்கான பாவ புண்ணியம் அவங்களுக்கு வந்து சேர்க்கப்படும்னு சொல்றீங்க. ஆமாம். இப்ப இந்த குடும்பங்கள்ல நெறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். என்ன காரணம்னே தெரியாது. அந்த குடும்பங்கள்ல எதுக்காக இந்த பிரச்சனை வருது? ஏன் வருது? அப்படிங்கிறதே தெரியாது. ஆனா தொடர்ந்து பிரச்சனைகள் வரும். இது என்ன ஒரு காரணத்துக்காக வரும்? இப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு காரணம் என்னம்மா, பில்லி சூனியம், யாவலும், செய்வினை, இந்த மாதிரி விஷயங்கள் అనేది இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் అనేది வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்தவங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னான்னு பார்த்துருக்கேன், பூஜையில் அஞ்சனம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நல்லதை பண்ணியிருக்கேன். இந்த வெத்தலையில மை போட்டு பார்க்கறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அதுனா என்ன? எப்படி பண்ணுவீங்க அத? இப்போ வெத்தலை பாக்குலோ அஞ்சனம் பண்ணி பார்க்குறதுன்னாம்மா, வெத்தலை பாக்குலோ மை போட்டு அவங்களோட பிரச்சனைகள் முதல்ல அவங்களோட பேர், அவங்க டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் அதெல்லாம் எழுதிக்குவோம். எழுதிட்டு பூஜையில் அஞ்சனம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நடக்க போகிறது, குடும்பத்தை பற்றி, தொழில் பற்றி அனைத்து விஷயங்களுமே எங்களுக்கு அஞ்சனத்தில் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அவங்களுக்கு பூஜை செஞ்சு பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணுவோம். சில சமயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வீட்டில் குடும்பத்தில் தூக்கம் வரதில்லை சுவாமி, தூங்கினாலும் அதுக்கு என்ன காரணம் சுவாமின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் இதே தான், செய்வினை, பில்லி சூனியம், யாவலும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது தான் குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளுமே நடக்கும். இப்போ இந்த பில்லி சூனியம், ஏவல், செய்வினை மூலயமா பாதிக்கப்பட்ட நிறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. அதுக்கான தீர்வுமே நீங்கள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் எது மூலயமா பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து பார்த்து நீங்கள் வியந்திருக்கீங்க? அதுக்கான பின் கதைகள் ஏதாச்சும் இருக்கா? உண்மை சம்பவங்கள் இருக்குதம்மா. ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு 4-5 வருஷமாக பழக்கம். ஆனால் அவரோட பையனுக்கு நல்லா இருக்கிற பையன், நல்லா ஸ்கூலுக்கு போயிருக்காரு, படிச்சிருக்காரு, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே அந்த தீய சக்தியோட பிரபாவம், அந்த செய்வினியோட பிரபாவம் ஏற்பட்டிருக்கு. அவங்க கல்யாணமாகி 2 பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு 1 மாதத்துலேயே அந்த பையனுக்கு, அது வரைக்கும் நல்லா இருந்த பையன், அது 1 மாதம் ஆன உடனே அந்த பையனுக்கு அந்த செய்வினை பிடிச்சி ஃபிட்ஸ் மாதிரி வந்து கீழே வந்து விழுந்துட்டார். விழுந்துட்டு
அதிலிருந்து அந்த பையனுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், எங்கே போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும், எங்கே போனாலும் கூட அது சரியாகிறதில்ல. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கூட ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மல், மெடிசின் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த பையனுக்கு பூஜையில் வச்சு, ஓமகுண்டம் வச்சு, அஷ்ட திக்பந்தனம் ஏற்றி பூஜையில் உட்கார வச்ச பிறகு அந்த பையனு மேலே எந்திரிச்சிருச்சு பெரிய சக்தி. அதில் 2 இருக்குது. அந்த பையனு பேர் அந்த பையனு மேலே 2 சக்தி இருக்கு. 2 ஒன்று திருநங்கை சக்தி, இன்னொன்று வந்துட்டு ஆம்பளை. 2மே அந்த பையனு மேலே பிடிச்சி அந்த பையனுக்கு வந்துட்டு நைட்டு தூக்கமும் இருக்காது, அந்த பையனுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. கல்யாணமான அந்த ஒய்ஃபு கூட நிம்மதியாக இருக்க முடியாது. இரவு நேரத்தில் 12 மணிக்கு 2 பேர் இரவு நேரத்தில் 12 மணிக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள். அப்புறம் அந்த பையன் అనేది துணி இல்லாமல் வெளியில் ஓடி வந்துடுவார். அந்த மாதிரி இருக்கிற பையனை கூட நான் சரி பண்ணியாச்சு. ஓகே. எதுக்காக அவங்க 2 பேரும் அந்த பையனை பிடிச்சிருந்தாங்க? என்ன காரணம்? ஆசைப்பட்டு, அந்த பையனு மேலே ஆசைப்பட்டு பிடிச்சிருக்கு. அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையனு மேலே நைட்டில் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஒய்ஃப் வந்துருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு தடங்கல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபு அவருக்கு பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை ப்ராப்ளங்கள் అనేది பண்ணுது அது. ஓ! இப்ப அவங்க மனைவி மூலியமா அதுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அவங்களுக்கான பிரச்சனைகள குடுத்துட்டு இருந்திருக்கு. ஆமாம். ஓகே. இது இந்த மாதிரி பேய், பிசாசால ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க உங்ககிட்ட வராங்கன்னா, எத்தன நாள்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்ககிட்ட? 11 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே சரி பண்ணி கொடுத்துருவேம்மா. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட வந்துட்டு 11 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே சரி பண்ணிவிடுவேன். ஓகே. இப்போ பொதுவாவே எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்த பேய், பிசாசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா வந்து கிராமப்புறங்கள்ல, வில்லேஜ் சைட்ல தான் அதிகமா இருக்கும். சிட்டி ஆமாம். சைட்ல வந்து அதிகமா இருக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் இருக்கு இல்லையா? சிட்டி சைட்லயும் பேய்கள்லாம் இருக்கா? நீங்க அத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேம்மா. எத்தனையோ பேருக்கு இருக்குது. கிராமத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு எது சொன்னாலும், சின்ன விஷயம் நடந்தாலும் கூட அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிடும். ம். சிட்டியில் வந்துட்டு அதெல்லாம் அதிகமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே இருக்குதா அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அது தவறு. பேய், கெட்ட சக்திகளும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே. புரியுதாம்மா? அது இருக்கும்போது அதனுடைய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய ப்ராப்ளம் అనేది தெரியும். கிராமத்தில் சில பேருக்கு வந்துட்டு அவங்க வீட்டு முன்னாடியே செஞ்சுட்டு போவாங்க. அது எப்படின்னா அவங்களோட துணி, இல்லை முடி, இல்லைன்னா அவங்களோட காலடி மண், அது 3 இதில் எது கிடைச்சாலும் போதும். அவங்க வீட்டு முன்னாடி ஒரு கோலம் போட்டு, அங்கே எலுமிச்சை பழம், மஞ்சள், குங்குமம் போட்டு ஒரு உருவம் செஞ்சு அங்கே வந்துட்டு பூஜை செஞ்சு போயிடுவாங்க. 2 நாள்லேருந்து 11 நாளுக்குள்ளே அதனுடைய எஃபெக்ட் அவங்க மேலே பட்டுரும். கிராமத்தில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க போய் அங்கே செஞ்சுப்பாங்க. சிட்டியில் வந்துட்டு அந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்க வீட்டு முன்னாடி கோலம் போட்டு அதெல்லாம் பூஜை அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பொருள் எடுத்துகிட்டு போய் சுடுகாடுக்குள்ளே போய் செய்வாங்க. அது செஞ்ச பிறகு அவங்களுக்கு பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் అనేది வரும். அது அவங்க நம்ப மாட்டாங்க சில பேர். ஆனால் சிட்டியிலோ, கிராமத்திலோ பேய், கெட்ட சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நான் பல இடங்களுக்கு வந்து போயிருக்கேன். தொடர்ந்து இப்போ ஒரு ரீசன்ட் டேஸாவே இந்த மாதிரியான பில்லி, சூனியம் எங்கெல்லாம் வந்து சரி செய்றாங்களோ, அந்த இடங்கள்ல வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த எல்லா இடத்துலயுமே காமனா வந்து துர்கை அம்மன் இருக்காங்க. எதுக்காக துர்கை அம்மன் இருக்காங்க? துர்க்கை அம்மனும் பவர்கள் அம்மா. அந்த அம்மா வந்துட்டு எங்கே இருந்தாலும் கூட பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்திகளையும், எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் అనేది அந்த அம்மனும் கொடுக்காது. அவங்க எப்படிப்பட்ட ஆள் இருந்தாலும் கூட அந்த அம்மன் நம்பியாச்சுன்னா நல்லபடியாக முன்னுக்கு வருவாங்க, வித்தியாசமாக சம்பாதிப்பாங்க. உங்க கையில வந்து பாம்பு உருவத்துல ஒரு கோல் மாரி வச்சிருக்கீங்க. ஆமாம். இது எதுக்காக வச்சிருக்கீங்க? ஏன்? இது வந்துட்டம்மா பாம்பு இல்லை, இது கொண்டம்மா கர்ரை, மந்திரதண்டம்னு சொல்லுவாங்க. ஓ! சில பேருக்கு பேய் பிசாச்சு பிடிச்சவங்களுக்கு நமக்கு ஆஃபீஸில் வர முடியாது அவங்கனால. ம். அப்போது இது இப்படி காட்டிட்டு அது అనేది ஒதுங்கி போயிடும். அவங்கள అనేది வர வச்சிருவேன். அவங்க வந்த பிறகு சில நேரத்தில் அவங்கள மேலே கூட இருக்கும். நம்ம எடுத்து பொட்டு மந்திரிச்சு பொட்டு வைக்கும்போது கூட பொட்டு கூட இப்படி வேண்டாம்னு சொல்லும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நான் எல்லாருக்கும் சரி பண்ணியாச்சு. ஓகே. எதனால இது? எது மூலியமா செய்யப்பட்டது? எப்படி இதுக்குள்ளார வந்து நீங்க உங்களுடைய சக்திகள வர வைக்கிறீங்க? இது வந்துட்டு எங்களோட மூதாதையர்கள் மந்திரிச்சு கொடுத்தது நம்மளுக்கு. இதுதான் எங்களுடைய சொத்து. ஓ! புரியுதாம்மா? இது வந்துட்டு நாங்கள் குலதெய்வம் மாதிரி நல்லா பாதுகாக்கணும். இப்ப அதிகப்படியான மக்கள் என்ன பிரச்சனைக்காக உங்ககிட்ட வருவாங்க? எதுக்கு உங்ககிட்ட இருந்து தீர்வுகள்லாம் கிடைச்சிருக்கு? நம்ம கிட்ட வந்துட்டோம்மா குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி சண்டை,
குழந்தையின்மை, அப்புறம் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்குறதில்ல. சில பேர் வந்துட்டு தப்பான எண்ணங்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது. அப்புறம் அவங்க வந்துட்டு குடும்பத்தில் சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நானும் பூஜை பண்ணி, பூஜை ஜாமான்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன். நிறையா பேருக்கு நான் நல்லதை பண்ணியிருக்கேன். இப்போது ஓலைச்சுவடி மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் என்ன இருக்குது, என்ன பண்ணுவீங்க அதில்? இதில் மந்திர தண்டங்கள் இருக்கும்மா. இது எங்களுடைய மூதாதையர்கள் இது அனைத்து மந்திரிச்சு கொடுத்தது. இது நாங்கள் அழிஞ்சாலும் கூட இது அழியக்கூடாது. புரியுதாம்மா? எங்களோட வம்ச பாரம்பரியம் అనేది இது வருது. இதில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன ப்ராப்ளங்களுக்கு வந்துட்டு இதில் மந்திரங்கள் இருக்கும். இது படிச்சுட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இப்போ பில்லி சூனியம் ஏவல் பூஜை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலுமே முதன்மையான ஒரு பழமாக வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த எலுமிச்சை பழத்தை முதன்மையாக வச்சு தான் எந்த பூஜைகளாக இருந்தாலும் நடக்குது. எதுக்காக எலுமிச்சை பழம்? ஏன் இது எலுமிச்சை பழம் பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக தான் இருக்கும். ஆனால் பழங்களில் இதுதான் ராஜா. இது வச்சு நல்லதே பண்ணலாம், கெட்டதே பண்ணலாம். புரியுதாம்மா? இது வந்துட்டு தெய்வங்களுக்கு இஷ்டமாக இருக்கும், கெட்ட செய்தவங்களுக்கு கூட இது இஷ்டமாக தான், அது கெட்ட சக்திகளுக்கு கூட இஷ்டமாக தான் இருக்கும் இந்த எலுமிச்சை பழங்கிறது. இப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலைகளுக்கு போகிறோம், சின்ன பயணமாக இருந்தாலும் கூட இது வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த எலுமிச்சை பழத்தில் வந்துட்டோம்மா சில பேருக்கு பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் అనేది நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்க போகுதுன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்காக இந்த எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலகாணி கீழே வைக்க சொல்லுவேன் நான். அப்படி தலகாணி கீழே வச்சு படுக்கணும். அதுக்கப்புறம் சில பேர் ட்ராவல் பண்ணும்போது இந்த எலுமிச்சை பழம் மந்திரிச்சு கொடுப்போம். அது வந்துட்டு அவங்கள காரில் வச்சா போதும், வண்டியில் வச்சா போதும், அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டது கெட்ட வராது. அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு கூட எலுமிச்சை பழம் மந்திரிச்சு கல்லாப்பெட்டியில் கொடுப்போம். அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். எப்பத்துல இருந்து நீங்கள் இந்த மாதிரியான செய்வினை பில்லி சூனியத்துக்கெலாம் வந்து தீர்வு கண்டுபிடிக்க வந்து ஆரம்பிச்சிங்க? எப்பத்துலேருந்து நீங்கள் வந்து கடவுளை உணர ஆரம்பிச்சிங்க? நம்மளுக்கு அம்மா சின்ன வயசுலேருந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்தே நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முதல்ல தாத்தா அவர் மூலியமாக அப்பா வந்திருக்காரு. இப்போ அப்பா மூலியமாக நானும் வந்திருக்கேன். அவங்கள வந்துட்டு சின்ன வயசில் நானும் சின்ன வயசில் அவங்களுக்கெல்லாம் கோயில்களுக்கு பூஜைகளுக்கெல்லாம் போகும்போது நான் போகும்போது அங்கே பார்க்கும்போது அங்கே பூஜை விதானம் பண்ணுறது, அப்புறம் சில பேருக்கு பேய் பிடிச்சவங்களுக்கு ஓட்டுறது, சில பேருக்கு குடும்ப பிரச்சனைகள்னால வர்றது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ இருந்து நம்மளுக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு கூட இதே தான் பண்ணணும், நிறையா மக்களுக்கு நல்லதை பண்ணணும், அவங்களுக்கு நல்லதை பண்ணுறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரணும்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பொதுவாகவே இந்த பில்லி சூனியம் ஏவல் இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அதுக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த பில்லி சூனியம் மூலயமா வந்து அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவங்களுக்குமே அதிகமான பாதிப்புகள் அதனால் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பில்லி சூனியம் ஏவலை வந்து தீர்வுகள் மக்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காதம்மா நம்மக்கிட்ட. ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு மந்திர தண்டங்கள் இருக்கும், தெய்வத்தோடைய அனுகிரகங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு அந்த பிரச்சனைகளுக்கு பூஜையெல்லாம் பண்ணும்போது சில நேரத்தில் அது అనేది நம்மளுக்கு பூஜையில் தடங்கல் பண்ணும். ஜோதி அணையிறது, அம்மன் கழுத்தில் போட்ட எலுமிச்சம் பழம் மேலே கட்டாயி கீழே விழுகிறது, அந்த மாதிரி தடங்கல் பண்ணும். தடங்கல் பண்ணும்போது அதுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு அஞ்சனத்தில் பார்ப்போம். அஞ்சனத்தில் பார்க்கும்போது அது நம்மளுக்கு சொல்லும், எனக்கு இந்த காவு பத்தலை, எனக்கு வேறு காவு வேணும், வேறு பூஜை பண்ணணும், எனக்கு அது கொடுத்தா தான் நான் போவேன், இல்லைன்னா அவங்களுக்கு பாதிப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இதனால் வந்துட்டு வந்தவங்களுக்கு தான் பிரச்சனைகள் ஆகும்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான காவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரமெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் நாங்கள் எடுத்து கிளியர் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் ஒதுக்கி பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த இத்தனை விஷயங்களை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.